இந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க. முகமது அலி வந்து சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி அவர் காப்பன் கொடுப்பாரு. பட் ஆப்பன் ஐயா முடியாத சாமி படுத்திருக்காரு. இந்த பிக்சர் பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. அதை வந்து பார்க்க போகிறோம். முகமது அலி அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு பாக்ஸர். அவர் வந்து அடித்து ஆப்பனன்ஸ் தவிர்த்து தொங்க போட்டிருப்பார். 1965 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்துட்டு யூஎஸ்ஏல. அங்கே வந்து முகமது அலி வந்து அவர் எல்லா ஆப்போனன்ட்ஸையும் அடிச்சு நிற்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஒரு ஆப்போனண்ட்டில் சோனி லின்ஸ்டன் அப்படின்றவர் வந்து அவரும் ஆப்போனன்ஸை அடிச்சு நிற்கிட்டு இருக்காரு. சோனி லின்ஸ்டன் வந்து ஒரு படி மேலே போய் நாக் அவுட்டு தான் எல்லா ஆப்போனன்ஸையும் அடிச்சு நோக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து கடைசியில் ஒரு மேட்ச் முகமது அலிக்கு சோனி லின்ஸ்டன் நல்ல ஒரு மேட்ச்சு. பல ரெஃபரிஸும் பல காமெண்டர்ஸும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக முகமது அலியை சோனி லின்ஸ்டன் வந்து ஒரு குத்து முடிச்சு விட்ருவார் கதையை. இல்லாட்டி ரெண்டு பேரும் பயங்கர சண்டை, பல ரவுண்டுகள் நடக்கும் சண்டை. ஆனால் எல்லாம் ஆர்வம் இருக்குன்னு சொல்லி கேமராவில் பாயிண்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. உட்காந்து உள்ளே வர சோனி லின்ஸ்டன்னு முகமது அலி உள்ள வர முகமது லைட்டை டச் பண்ணுறாப்புல. டச் பண்ண உடனே சோனி லின்ஸ்டன் ஐயோ அம்மா கதறி பறிச்சு தற்கல எந்திக்கவே இல்லை. அப்பன்னு ஃபோட்டோ எடுக்குது. மும்பை வாடா சன்னிக்கு வாடா கூப்பிடுறது. சோனி லின்ஸ்டன் ஐயா நான் முடியாதுப்பான்ட்டு நாக் அவுட் படுத்துட்டார். பயங்கரமாக சண்டை போடுற ஒரு ஆள் சும்மா லைட்டாக ஒரு பஞ்சை வாங்கிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே படுத்த உடனே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கிச்சு. இதுக்கு பின்னாடி பல கான்ஸ்பிரசி தியரிஸாக ஓடிச்சிருக்கு. அது ரெண்டு முக்கியமான கான்ஸ்பிரசி தியரி தான் சொல்ல போகிறேன். நம்பர் 1 என்னென்னா வந்து சோனி லின்ஸ்டனோட மனைவி ரொம்ப ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னாங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து சோனி லின்ஸ்டன் டயரியா, அவரால் நிற்க முடியல, சீக்கிரம் மேட்ச் முடிச்சு வெளியே வருவாங்க முடியலையப்பா அப்படின்னால தான் முதல் ரவுண்ட்லேயே சும்மா லைட்டை பஞ்ச் வாங்கி பறிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு புது கதையை சொல்கிறாங்க. இன்னொரு ஃபேமஸாக ஓடுற கதை என்னன்னா வந்து மாஃபியா கனெக்ஷன். பல மாஃபியாக்கள் வந்து முகமது தான் ஜெயிப்பாருன்னு சொல்லி பெட் கட்டி அவங்களோட காசெல்லாம் வந்து பறிக்க வச்சுருந்தாங்க. ஒரு முகமது தோத்துட்டா பிரச்சனை சொல்லி சோனி லின்ஸ்டன் பிடிச்சி அவர் மிரட்டி கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டு தோத்தே ஆகணும்னு சொல்லி அவர் ப்ரெஷர் போட்டதுனால தான் சோனி லின்ஸ்டன் ஒரு லைட்டாக பஞ்ச் ஆகிட்டு படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஃபோட்டோவை பல பேர் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி வந்து ஜிம்மில் போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க. பட் அது பின்னாடி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல.